பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக தீயாமல் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தது அப்படியே எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் அதை அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். பச்சை மிளகாவை அப்படியே கீறிக்கணும் முழுசாக அப்படியே போட்டுக்கணும். தக்காளி ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருங்க. குக்கர் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பச்சை மிளகாய் போடணும். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, அரைச்சி வச்ச வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாயும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை கொஞ்சம் கூட வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறீங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா இன்னும் நல்லா வதங்கிடும். உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் அந்த உப்பு போடுறது. கொஞ்சம் டைம் எடுக்கும்னா, இன்னும் வதங்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். பொன்னிறமாக ஆகிறவங்க வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கறியை போடணும். நான் ஏற்கனவே தயிரில் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இன்னும் நல்லா வதங்கும். அதனால் திரும்ப அதை கழுவிட்டு போட்டு வதக்கணும் நல்லா. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ கறியில் உப்பு ஏறணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்தா தான் கறி உள்ளர நல்ல உப்பு ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சீக்கிரமாக வெந்துடும், பொசன்னு வெந்துடும். இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டம் வேகிறது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கவுச்சு ஸ்மெல்லு போகணும்ல, அதனால கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கறி நல்லா தண்ணி விடுது பாருங்கள். அந்த உப்பு போடவே சீக்கிரமாக வேகுது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படணும். பாருங்கள், அந்த தண்ணி விடுது பாருங்கள். நம்ம தண்ணியே விடலை, கறியில் இருக்கிற தண்ணி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுங்களா மசாலா, அதை இப்போ நம்ம போடுறோம். எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க.
என்ன ஒரு வாசனை அப்படியே மணமாக வருது பாருங்க. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. உப்புலாம் போட்டோன்னே அப்படியே அழகாக வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நமக்கு வந்து மெல்றதுக்கு கஷ்டமே இருக்காது. நல்லா சூப்பராக வெந்துடும். பொசுன்னு வெந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த புதினா கொத்தமல்லி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதில் சேர்க்கணும். சேர்த்தாச்சுன்னா சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரியாணி பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல ஒரு ஆசை வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ தனியாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. இன்னைக்கு ஏற்கனவே நம்ம நிறைய அரைச்சி போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சோண்டு தான் சேர்க்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல கலரும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், அரிசியை நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணியே. நான் வந்து இதால் 3 டம்ளர் எடுத்தேன். அந்த பாத்திரத்தால் 3 எடுத்தேன். 1க்கு 1.25 தண்ணியோட அளவு அப்படியே ஊற்றிக்கணும். நான் 1.25 3 எடுத்ததால் நான் வந்து 3.25 தண்ணி ஊற்றுறேன். ஓகேங்களா. தண்ணி அளவு கரெக்ட் ஆகிடுச்சுங்களா. இப்போ உப்பு இருக்கா, எல்லாம் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சுங்களா. அந்த ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸை இப்போ இதில் போடணும். கொஞ்சமாக அந்த லாஸ்ட்டாக அரிசியில் இருக்கிற தண்ணியும் அப்படியே சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கணும்னா கொஞ்சம், ஒரு 1/4 கிளாஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க, மேத்தின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிது பாருங்கள். அதுதான் இந்த பிரியாணிக்கு வாசனையே, இந்த மேத்தி தான். அது கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சுருங்க. கிண்டிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் போட மறந்துட போகிறீங்க. விசில் தான் ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் 2 விசில் மட்டும்தான் வரணும். வெயிட் பண்ணுங்க. வந்துடுச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படியே அழகாக அருமையாக வந்துருக்கு பாருங்கள். அழகான அருமையான சுவையான பிரியாணி ரெடி. ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ அழகான சூப்பரான சுவையான பிரியாணி. அதுக்கு தொட்டுக்க சிக்கன் 65 பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you for watching my video. Subscribe பண்ணிடுங்க.